கோயில்ல தான் படிச்சிருக்கிறேன். அப்புறம் அங்கங்க சில பேரை பார்த்தது. இவர் என்ன சொல்றாருன்னா 1000 சித்தர்கள் வாழ்ந்த ஜீவ சமாதியாக இருக்கிறார். 27 நட்சத்திரங்கள் இருக்கின்றன. அந்த 27 நட்சத்திரமும் எந்தெந்த நட்சத்திரத்துல யாராரு பிறந்து எப்படி ஜீவ சமாதி ஆனார்கள் ஃபுல் டீடைல்ஸ் நல்லா கொடுத்திருக்கிறார். வரலாறு எல்லாம் அறிவை தேடுகிறவர்களும் ஆன்மீகத்தை விரும்புகிறவர்களும் ஒரு உச்சநிலையை அடைய வேண்டும் என்று நினைப்பவர்களும் இந்த புத்தகத்தை படிச்சா ஒரு பெரிய ஞானக்கண் திறக்கும் என்பதை போல எனக்கு தோன்றுகிறது. அருளாளர்கள் 1000. ஆசிரியர் ஜீவ அமிர்தம் கோ திருமுருகன். நூல் உங்களுக்கு வேண்டுமா? அதற்கான அலைபேசி எண் 739-739-4174. ஜிபே மூலம் செலுத்த 9176564723. மேரேஜ் ஆன நைட்டு வந்து அவர் கண்ணுக்கு அந்த அம்மா வந்து தெய்வ ரூபத்தில் தெரிஞ்சுட்டாங்க. நல்ல பாம்பு மாதிரி இருக்குங்க, பெரிய ஜடைங்க. அந்த ஜடையை எடுத்து அப்படி தலையில் அப்படியே சுற்றி வச்சுக்கிடுவாங்க, ஜடையை பின்னால் சுற்றி வச்சுக்கிடுவாங்க. அது சமாதி ஆவணம் தான் நான் பார்த்தேன். இந்த கபாலம் வந்து அப்படியே வெடிச்சுது, அது அப்படியே உள்ள வச்சுதான் விபூதி போட்டு செஞ்சு. ஞானமான பெண்களை உணராத உலகமாக தற்போது மாறிக்கொண்டே வருகின்றது. பெண்களில் பலர் துறவிகளாக நம் தமிழகத்தில் அவதரித்து வந்துள்ளார்கள். சிலர் இல்லறத்தில் இருந்து சேவை செய்து முக்தியடைந்துள்ளார்கள். ஞானப்பாட்டி ஔவையை போன்று கமலாம்மாள் என்பவர் துறவியாக வாழ்ந்தார். சென்னை திருவொற்றியூரில் ஞானத்தாயாக விளங்கி அருள் புரியும் வடிவுடையம்மனை தொழுது கொண்டே மேன்மையடைந்தவர் வள்ளலார். அதேபோன்று பெண் துறவியாக வாழ்ந்த சடையம்மா அவர்கள் வடிவுடையம்மனை தீவிரமாக வணங்கி தவம் செய்துள்ளார். ஆள் சிகப்பாக இருப்பாங்க, ஒல்லியா இப்போ அந்த படத்தில் எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி தான் இருப்பாங்க. அவங்க காஞ்சிபுரத்தில் பிறந்தவங்க, அங்கே மேரேஜ் ஆகிருக்கவங்களுக்கு மேரேஜ் ஆன நைட்டு வந்து இவங்க போகும்போது அவர் கண்ணுக்கு அந்த அம்மா வந்து தெய்வ ரூபத்தில் தெரிஞ்சுட்டாங்க. கூட்டினது இங்கே ஒரு குடிச்சு போட்டு அவங்க தங்க வச்சிருவாங்க. அம்மையார் கொண்டித்தோப்பு பகுதியில் அரசு பள்ளி ஒன்றில் ஆசிரியையாக பணிபுரிந்துள்ளார். மேலும் இடையராத வடிவுடையம்மனை வழிபட்டு வந்துள்ளார். இந்த அம்மா வந்து டீச்சர் 7 கிணறு போவாங்க மின்ட்டு. சாயந்தரம் அந்த டீச்சர் வேலை முடிச்சுட்டு வந்து சாயந்தரம்னா வடிவுடையம்மன் கோயில் போவாங்க. அந்த அம்மாவை பார்த்துட்டு வந்து இங்கே தவம் இருப்பாங்களாம் 3 பேர். அனுதினமும் தன் கைகளாலே வடிவுடையம்மனுக்கு மாலை கட்டி கொடுத்து வந்து அருட்சேவை செய்வதை வழக்கமாக கொண்டிருந்தார். டெய்லி ஒரு மாலை வந்து அவங்க வந்து இங்கே இருக்கிற பூவை எடுத்து அந்த மாலை தொடுத்து திருவொற்றியூர் வடிவுடையம்மன் கோயிலுக்கு அந்த மூலஸ்தானத்துக்கு அந்த மாலையை கொண்டு போய் சேர்க்க சொல்லிடுவாங்க. அப்போ நான் கூட சின்ன வயசில் கொண்டு போய் சேர்த்துருக்கேன் இவங்க கூட. பல காலங்கள் மௌனமாகவே இருந்து வந்துள்ளார். அருள்நிலை உயர்ந்தது போன்று அன்னையின் சடையும் உயர்ந்து தரையில் புரண்டு கொண்டே இருந்தது. நல்ல பாம்பு மாதிரி இருக்குங்க, பெரிய ஜடைங்க. அந்த ஜடையை எடுத்து அப்படி தலையில் அப்படியே சுற்றி வச்சுக்கிடுவாங்க, ஜடையை பின்னால் சுற்றி வச்சுக்கிடுவாங்க. அது எப்போ உருவாச்சுன்னு தெரியாது. ஏன்னா நான் சின்ன வயசுலேருந்தே நான் பார்த்துட்டு இருக்கேன். நான் ஒரு 7 வயசுலேருந்தே பார்த்துட்டு இருக்கேன். தற்போது போயிங் சாலை என்று சொல்லப்படுகின்ற மாட்டு மந்தை பகுதியில் ஒரு சிறிய இடம் வாங்கி அங்கு வடிவுடையம்மன், கொடிவுடையம்மன், திருவுடையம்மன் என்று 3 அன்னையரின் அழகிய சிலையை நிறுவி சிறிய ஆலயம் ஒன்றை எழுப்பி அனுதினமும் பூஜித்து வந்தார்கள். திருவுடை வடிவுடை கொடிவுடை வந்து சாபிதம் பண்ணணும்னு சொல்லி எல்லா சமுதாயமும் சேர்ந்து இந்த சிலையில சாபிதம் பண்ணி கோயில் உருவாச்சு. அங்கு ஒரு சிறிய அறையில் தவம் செய்தபடியே இருந்து வந்துள்ளார்கள். தியானம் இருப்பாங்க. உள்ள வந்து கிணறு மாதிரி ஒரு தொட்டி மாதிரி ஒன்று இருக்கும், அதுக்குள்ள இருப்பாங்க. பல ஆன்ம அன்பர்கள் சடையம்மாளை வழிபட்டு பிணிகள் நீங்கி மேன்மை பெற்றார்கள். அவங்க அந்த ரூமில் தான் தவம் இருக்குது. 6 மணி நேரம் வெளியே வருவாங்களா, ஜனங்க காத்து நிற்பாங்க. இந்த கஷ்டம்னு கேட்பாங்களாம், சொல்லுவாங்களாம். இந்த திருநூறு மட்டும் அது கையில் தருவாங்களாம், அதெல்லாம் சரியாயிடும் போமான்னு. ஜுரம் தலைவலி காய்ச்சல்னா ஹாஸ்பிட்டலுக்கே போக மாட்டோம். உங்ககிட்ட வந்து காலில் உழுந்து கும்பிட்டுட்டு அந்த விபூதி வாங்கினா சரியாயிடுங்க. அது கண் கூட உண்மை, அது எல்லாருக்கும் அந்த ஏரியா மொத்தமே தெரியும். உடம்பு சரியில்லைன்னா நேராக வந்து காலில் தொட்டு கும்பிட்டுட்டு அந்த மாவட்ட விபூதி இட்டுக்குன்னு போய்கின்னு இருக்கும்.
சமாதி அடையும் நாளை முன்னரே உணர்ந்து வரும் புரட்டாசி பௌர்ணமி அன்று தாம் சமாதி அடைவேன் என்றார். சொன்னதைப் போன்று பௌர்ணமி என்று தாயாரின் உடல் ஜீவ சமாதி நிலையை அடைந்தது. இந்த கபாலம் வந்து அப்படியே வெடிச்சுது. அப்படியே தூக்கி தான் அந்த அம்மா அப்படியே உள்ள உட்கார வச்சிட்டாங்க. 3 மூட்டை திருநூறு மூட்டை வாங்கிட்டு அவங்க மேலே கொட்டிட்டு அது மேலே 1 மூட்டை வில்வேலை வச்சு அப்படியே சமாதி பண்ணி அவங்க மேலே வந்து வடிவடிவம் சிலை, அவங்க வடிவம்னா ரொம்ப பாசம் ஆகும், அந்த சிலையை அந்த அம்மா மேலே வச்சு இது பண்ணிட்டாங்க. திடீர்னு அந்த அம்மாவுக்கு அது மாதிரி ஒரு சம்பவம் நடக்குதுன்னு போது மனசு கஷ்டமா இருக்கும். அதுதான் 3 நாட்கள் பக்தர்களின் பார்வைக்கும் அருளுக்கும் வைக்கப்பட்டு சமாதி செய்யப்பட்டது. இன்றும் அந்த சமாதி மிக சக்தி வாய்ந்ததாக விளங்குகிறது. அந்த சமாதிக்கு நாம் சென்று வந்தால் 3 மிகப்பெரிய ஆலயங்களான வடிவுடையம்மன், திருவுடையம்மன், கொடிவுடையம்மன் சென்ற பலன் கிடைக்கும் என்பதும் உறுதி. பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாக பெறுங்கள். நான் 17 சித்தர்களை தான் படிச்சிருக்கிறேன். அப்புறம் அங்கங்க சில பேரை பார்த்தது. இவர் என்ன சொல்றாருன்னா 1000 சித்தர்கள் வாழ்ந்த ஜீவ சமாதியாக இருக்கிறார். 27 நட்சத்திரங்கள் இருக்கின்றன. அந்த 27 நட்சத்திரமும் எந்தெந்த நட்சத்திரத்துல யாராரு பிறந்து எப்படி ஜீவ சமாதி ஆனார்கள் ஃபுல் டீடைல்ஸ் நல்லா கொடுத்திருக்கிறார். வரலாறு எல்லாம் அறிவை தேடுகிறவர்களும் ஆன்மீகத்தை விரும்புகிறவர்களும் ஒரு உச்சநிலையை அடைய வேண்டும் என்று நினைப்பவர்களும் இந்த புத்தகத்தை படிச்சா ஒரு பெரிய ஞானக்கண் திறக்கும் என்பதை போல எனக்கு தோன்றுகிறது. அருளாளர்கள் 1000. ஆசிரியர் ஜீவ அமிர்தம் கோ. திருமுருகன். நூல் உங்களுக்கு வேண்டுமா? அதற்கான அலைபேசி எண் 739 739 4174. ஜிபே மூலம் செலுத்த 9176564723.